ஒரு யூனெக் ப்ளவுஸில் வந்து லேஸ் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறது பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் வந்து நீட்டாக எப்படி தைக்கிறதுன்னு காமிக்கிறேன். நிறைய வியூவர்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க, ரவுண்ட் நெக்குக்கு வந்து எப்படி வைக்கிறதுன்னு ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் போடுறேன், நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நார்மலாக இந்த லேஸ் வந்து கைக்கெல்லாம் வந்து பட்டையை வச்சு தைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற லேஸ் வந்து ரவுண்ட் நெக்குக்கு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ ஷோல்டர் வரைக்கும் வந்தாச்சு, ஃப்ரண்ட்லேருந்து அடித்து ஷோல்டர் வரைக்கும் வந்தாச்சு. ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் மட்டும் இறக்கி நேராக தைச்சிட்டு பக்கத்தில் வர என்ன பண்ணும், ஒரு 1/4 இன்ச்சு மடக்கி ஸ்டிச் பண்ணுங்க. கொஞ்சம் தள்ளி ஒரு 2 இன்ச்சு தள்ளி 1/4 இன்ச்சு மடக்கி இப்படி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும். அந்த ரவுண்டு கிட்டே வரும்போது நல்லா அந்த பெண்டு வருது இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும் ஒரு 1.5 இன்ச்சுக்கு பக்கத்தில் வந்து ஒரு 2-3 ஃப்ளீட் வந்து எடுக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி எடுத்துகிட்டு ஃபுல்லாக தைச்சிட்டு மறுபடியும் செகண்ட் இன்னொரு தையல் போடும்போது நமக்கு அந்த ஃப்ளீட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து நமக்கு வந்து விரிஞ்சு கிடைக்கும். ஸோ நமக்கு ரவுண்ட் நெக் வந்து அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக பார்க்குற பிகினர்ஸ் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்ட் நெக்குக்கும் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.